தனிஷ்கில் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ரொம்ப நாளாகவே அந்த கடையில் ஒரு சிட்டு வந்து போடணும்னு நினச்சிட்டு நான் பிளான் பண்ணிட்டும் இருந்தேன். சிட்டு போட்டால் என்ன பெனிஃபிட் அதை பற்றியும் எனக்கு தெரியலை. ரீசெண்டாக நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வந்து அங்கே கஸ்டமர் சர்வீஸ் ஏஜெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு சிட் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக நான் சிட் டீட்டெயில்ஸ் கூட ரொம்ப டீட்டெயிலாக கேட்கல. ஒரு சிட்டு வந்து நான் போட்டுட்டேன். அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மந்த்ஸ் தான் இப்போ பே பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ சடன் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குல இந்த லாஸ்ட் 1 மந்தில். அப்போ வந்து எனக்கு பெரிய கன்ஃபியூஸ் ஆகிட்டு, நம்ம வந்து பே பண்ணுவோமா வேண்டாமா, இல்லை இந்த சிட்டையே க்ளோஸ் பண்ணிடலாமா, கட்டாமல் விட்டுடலாமா, கட்டாமல் விட்டால் அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு ரிட்டன் கொடுப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க தெரியல. சரி, ஓகே, நம்ம போயிட்டு அங்கே விசாரிக்கலாம். எனக்கு வந்து எவ்ரி இயர் ஃபெப்ரவரியில் வந்து ஏதாவது ஒரு ஜுவல் எடுக்கிறது, அது ஒரு டைம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு நான் நினச்சேன். February to மார்ச்சுக்குள்ளே எங்களோட வெட்டிங் டே அண்ட் தென் என்னோடய பர்த்டே வரும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பவுனுக்காவது நகை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். லாஸ்ட் இயரும் நம்ம கொஞ்சம் ஜுவல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஜுவல் வாங்கினதுக்கும் இப்போ எவ்வளோ ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கே 2000 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கு. அதுவும் நம்ம இப்போ ரீசெண்டாக பாப்பாவுக்கு வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஒரு 1.5 கிராமுக்கு சிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம நகை எடுத்திருந்தோம்ல ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயருக்கு ஸ்பெஷலாக. ஸோ அந்த நகை எடுத்தப்போ இருந்த ரேட்டுக்கும் இப்போ வந்து 800 கிட்ட சடன் இன்க்ரீஸ். அதுவும் 1 மந்த்துக்குள்ளே பாதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சரசரன்னு ஒரு நாளைக்கு 100 ரூபா, 120 ரூபா, 50 ரூபா அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து ஷாக்கிங் ஆகிட்டு, குறையவே குறையாது. சடன் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இனி குறைய வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சரி, இந்த 2025ஓட இந்த பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சால் கொஞ்சம் குறையவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த இப்போ 3rd Feb தான் நம்ம இந்த ஜுவல் எடுத்திருக்கோம். 2nd Feb வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சாட்டர்டே சண்டே முடியட்டும், மண்டே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் ட்ராப் ஆகுதுன்னு பார்த்தா அன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் ஒரு 50 ருப்பீஸ் அந்த மாதிரி தான் டவுன் ஆகிருந்தது. ரொம்ப பெரிய மாற்றம் இல்லை. அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து குறைய வாய்ப்பு இல்லை, சரசரன்னு ஏற தான் வாய்ப்பு இருக்குன்னு. சரி, நம்ம இதுக்கப்புறம் விட்டுட்டு மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஸோ நம்ம ஒரு பவுன் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல, போய் ஏதாவது ஒரு ஜுவல் வந்து வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். அங்கே வந்து நான் ஷாப்புக்கு போயிருந்தப்ப தனிஷ்கில் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நான் வந்து ஒரு 3 கிராமுக்கு வந்து காதிலே வந்து போட்டுக்கிற மாதிரி ஒரு தோடு ஒன்று வாங்கணுன்ற பிளானில் தான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு நான் தோடை பற்றி விசாரித்தப்போ அவங்கக்கிட்ட நிறைய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையுமே பார்க்குறீங்களா, பாருங்கள். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குங்க, நீங்கள் வாங்கியே தான் ஆகணும் அப்படின்றத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலனாலும் ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை பார்க்கலான்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து காட்டுறதா இருக்கட்டும். கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்து காட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து எல்லாமே டைமண்ட்னா தான் தெரியுமே, ஒரு சின்ன ஸ்டோன் இருந்தால் கூட மின்னு மின்னும். எல்லாத்தையும் பார்க்க ஒரு ஆசை. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, டைமண்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா, அது வந்து ஒரு சில ராசிக்காரங்க மட்டும் தான் போடணும்னா சொல்லுவாங்களே, நம்மளுக்கு செட் ஆகுமா. எனக்கு ஏற்கனவே டைமண்ட் எடுக்கணுன்ற ஒரு ஆசையும் இருந்ததுனால சரி, ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டட் எடுக்கலாம், இல்லைன்னா சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு ரிங் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தா எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது டைமண்டில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை விட்டுறது எதை பார்க்குறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருந்தாவே அந்த ஸ்டோன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000 to 5,000 கிட்ட வந்துடுது. கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் இப்போ எப்படின்னா ஒரு 2-3 கல்லாக சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது. 3 கல் சேர்த்து நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக வருது. அதே ஒரே கல்லாக கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ரேட்டு வந்து கூட வருது. ஒரு கல்லுக்கே இவ்வளோ ரேட்டா அப்படின்னு பார்த்தா, அதே ஒரு 3 கல் 4 கல் வச்ச மாதிரி இருக்கிறலாம் பார்த்தா நம்மளுக்கு அதை விடவே ரேட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா அதோட ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்ட்டு நிறைய டீட்டெயில்ஸ் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னால் எல்லாத்தையுமே மைண்டில் ஏற்றிக்க முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டைமண்ட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு பவுன் எடுக்கலான்னு போயிருந்தேன்னா, அதை வந்து அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா 3 கிராம்லேருந்தே செயின்லாம் டாலரோடய ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாமே நான் பார்த்தேன். நான் எடுத்து எல்லாமே எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்க மாதிரி இருக்குது, நல்லாவும் இருந்தது. நான் மோஸ்ட்லி 18 கேரட்டும் நம்மள்கிட்ட காட்டினாங்க, ரோஸ் கோல்டு அந்த மாதிரிலாம் காட்டினாங்க. ஆனால் நான் வந்து 22 கேரட்டில் தான் எனக்கு மெயினாக வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தனால அதில் இருக்க கலெக்ஷன்ஸ்லேயுமே மினிமம் கிராமில் இருக்கிறதுலேருந்து எனக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப எந்த கிராமுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஓகே, ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்றதுனால
அதனால் 2 கிராமாக இருந்தாலும் ஓகே, 1 கிராமாக இருந்தாலும் ஓகே, 3 கிராமாக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் டைமண்டில் ஒரு ரிங்கு, டைமண்டில் ஒரு ஸ்டெட்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் கலெக்ஷன்ஸு. கடைசியில் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம், கண்டிப்பாக 1 பவுன் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் 1 பவுனுக்கு ஒரே நகையாக எடுத்தோன்னா நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் கம்மி ஆகும். ஆனால் 1 பவுனுக்கு ஒரே நகையாக எடுக்கிறதுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அங்கே போய் எதுவுமே ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பிளானோட இந்த நகை எடுக்கணும்னு போயிருந்தால் தானே நம்ம போய் அதை டக்குன்னு பார்ப்போம் அந்த இதில் 1 பவுனுக்கு இருக்கான்னு. நான் ஏதோ ஒன்று 1 பவுனுக்கு எடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என் மைண்டில் இருந்ததுனால நெக்லஸ்லாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தப்போ தான் அந்த நெக் பீஸ் வந்து காட்டினாங்க. 12 கிராமுக்கு ஸ்டெட்டோடையே, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கம்மியான கிராம்ஸ்லாம் இருந்தது, கூடவே இருக்கிற மாதிரி இருந்தது. 12 கிராமுக்கு இருக்கிறது ஒரு 4-5 பீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் தான் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததை வியர் பண்ணி காட்டியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரிலாம் நான் போட்டதே இல்லைன்றதுனால அதுலேயும் ஒரு பீஸ் எடுத்து நான் வந்து வியர் பண்ணி பார்த்தேன். அதுவுமே கிராம் கம்மி தான். எனக்கு என்னென்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு, அது பிளான்லேயே இல்லாமல் நம்ம போயிருக்கோம், நெக்லஸ் எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ரெகுலராக யூஸ்க்கும் நான் வந்து அதை போடணுன்ற முடிவுலேயும் நான் போயிருந்தனால இப்போ நெக்லஸ்லாம் எடுக்கிறோன்னா ரெகுலர் யூஸ்க்கு நம்ம போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அடுத்த வாட்டி நம்ம வாங்குறப்ப அதெல்லாம் வாங்கிக்கலாம்னா அந்த கலெக்ஷன்ஸும் பார்த்துருந்தேன். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ்லாம் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு அந்த நெக்லஸ்லாம் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கை செயின் கூட வந்து பார்த்தேன், 5 கிராம்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி இருந்தது. நான் பாப்பாவுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் நெக்லஸ் வந்து கை செயின் வந்து பார்த்ததே இல்லை, கிடைக்கல அவளுக்குலாம். அதனால என் சைஸுக்கு வாங்கி ரப்பர் பேண்ட் சுற்றி தான் நான் வந்து போட்டு விடுறேன். ஆனால் இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்கிறப்ப அது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. எங்கே இழுத்தோன்னா பிடிச்சி அருந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஆனால் அவங்க அசால்ட்டாக வந்து எல்லாமே நம்மளுக்கு எப்படி இழுக்கணும் அது எல்லாமே யூஸ் பண்ணி காட்டினாங்க. நான் கொஞ்சம் பயந்து பயந்து தான் இழுத்து பார்த்துட்டு இருந்தேன், எங்கே விட்டு போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி ஆயிருமோன்ட்டு. ஆனால் எவ்வளோ ஹார்ஸாக பிடிச்சி இழுத்தாலுமே அது எடுத்துக்கிட்டுலாம் வரல. 5 கிராமுக்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போ தான் எனக்கு இந்த அவங்களோட அந்த பியூரிட்டி மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக எல்லாமே வந்து இருக்குது, நகையோட குவாலிட்டி எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு நல்லா உழைக்கும் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு 2 ஸ்டெட்டும் ஒரு ரிங்கும் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அது என்ன வாங்கியிருப்பேன், நான் எல்லாமே உங்களுக்கு வியர் பண்ணி காட்டினேன்ல, அதில் நான் எது வாங்கியிருப்பேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து என்ன வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணேன், அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய நகைகள் நம்ம 2024 எடுத்தோம்ல அந்த கலெக்ஷன்ஸை வந்து ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை வந்து உங்களுக்கு காட்டட்டுமா? அதுக்கும் இதுக்கும் இப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ நம்மளுக்கு அதில் லாபம் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மற்ற கடைகளில் எடுக்கிறதுக்கும் தனிஷ்கில் போய் எடுத்ததில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லாபமா நஷ்டமா அதை பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் எல்லாமே வந்து இப்போ தான் ரஃபாக கால்குலேட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். 3rd Feb வந்து நம்ம ஜுவல் வந்து எடுத்திருக்கோம். அதனால் இப்போ இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோலாம் உங்களுக்கு ஷூட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போ ஒரு லாஸ்ட்டு 1 வீக்கில் அப்படின்னு இல்லை, எப்போவுமே ரெகுலராக நான் கோல்டு ஷாப்பிங் பற்றி நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும். கோல்டில் சேவிங் பண்ணுறது பிடிக்கும், நிறையா சேவிங்ஸ் பற்றி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா சர்ச் பண்ணி பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரிலேட்டடாக எனக்கு மைண்டில் இப்போ நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணணும்னு தோணுது. என் கூடவே சேர்ந்து நானும் உங்கள் கூட சேர்ந்து, ஸோ நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து நீ நம்மளோட சேவிங்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, உங்களோட ஐடியாஸ் என்ன இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக ரெகுலராக வந்து நம்ம சேவிங்ஸ் வீடியோவாக வந்து போட ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். வ்ளாகை வந்து எனக்கு இப்போ நம்ம ஏன்னா சரியான முறையில் வ்ளாக் இப்போ போடுறதே கிடையாது, விட்டு விட்டு போடுறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வ்ளாக் என்னால் கொடுக்க முடியல. அதனால் மந்த்லி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் வ்ளாக்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மற்ற நேரங்களில் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பற்றி நம்ம நிறைய வந்து பேசிக்குவோமா, அதை பற்றி எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.